ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் எக்லெஸ் சாக்கோ கப் கேக்ஸ் தான் தயாரிக்க போகிறோம். இதில் சுத்தமாக நம்ம வந்து எக்ஸ் போடவே இல்லை. பியோர் வெஜிடேரியன் இது. நீங்கள் வீட்டிலே தயாரிக்கலாம். ஈஸியாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 1.5 கப் வந்து மைதா, 3/4 கப் தயிர், 1/2 கப் சர்க்கரை, அப்புறம் வந்து 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில், கொஞ்சம் தண்ணி, அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் பவுடர் இருக்குதுங்களா, அது வந்து 1/2 டேபிள் ஸ்பூனு, அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா அது வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சாக்கோஸ் வந்து நமக்கு க்ராசரிஸில் கிடைக்கும். நமக்கு நார்மல் சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும். இந்த மாதிரி ஒயிட்டு அந்த பிளாக் சாக்லேட்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு. இப்போ இது எப்படி நம்ம செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 3/4 கப்பு நம்ம தயிர் சொன்னோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து ரீஃபைண்ட் ஆயில் நம்ம 1/4 கப் கொடுத்துருந்தீங்களா, அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த லம்ப்ஸும் இல்லாத மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கணும். இது கூட வந்து கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து நல்லா பீட் பண்ணணும். அதாவது அந்த எந்த கட்டியும், தயிரோட எந்த கட்டியும் அதில் இல்லாத மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும். இப்போ இந்த கேக் வந்து என்னோடய பொண்ணு வந்து செய்யணும்னு ஆசைப்பட்டா, அதனால் அவளே செஞ்சிட்ருக்கா. இது கூட வந்து நம்ம ஒரு சீவிங் இது வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதில் மைதா, சர்க்கரை நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நம்ம பேக்கிங் பவுடர் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சொன்னேன் இல்லைங்களா, அது ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் சோடா அதை வந்து நீங்கள் 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது நம்ம சீவ் பண்ணோம்னா கீழே வந்து நமக்கு விழுந்துடும். அது ஏதாவது எதுவும் வந்து கட்டியாக இல்லாமல் இருக்குன்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சீவ் பண்ணி போடுறது மாவை. இப்போ சீவ் பண்ணி முடித்த உடனே என்ன பண்ணுங்க, அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணணும். அதாவது ஒரு கட் பண்ணி திரும்ப ஃபோல்ட் பண்ணணும், கட் பண்ணி திரும்ப ஃபோல்ட் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும். இதை அப்படி பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஃபுல்லாக வந்து ஈவனாக வந்து அது கலந்துரும் மாவு எல்லாமே. அது கூட வந்து இந்த மாதிரி சாக்கோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சாக்கோஸ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை ஏற்கனவே நான் வந்து பேக்கிங் ட்ரேயில் வந்து மோல்டெல்லாம் நான் வச்சுருக்கேன். சிலிக்கான் மோல்டெல்லாம் போட்டு வச்சுட்டேன். இந்த மாவு வந்து ரொம்ப பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே கலந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி இருந்தால் போதும். அதனால தான் இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து மோல்டில் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றணும். அதாவது இதில் வந்து மோல்டில் வந்து 3/4 பாகம் அளவு வரைக்கும் மட்டும் ஊற்றினாவே போதும். ஏன்னா அது வந்து ரைஸ் ஆகி வரும் நம்ம பேக் பண்ணும்போது. அதே மாதிரி நான் ஓவனை வந்து 180 டிகிரி வந்து ஒரு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ அந்த ப்ரீஹீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து நம்ம அப்படியே ப்ளேஸ் பண்ண வேண்டியது தான் ஓவனில். இப்போ இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியான கேக்ஸ். இது நம்ம வீட்டிலே செய்யலாம். இந்த மாதிரி ஜஸ்ட்டு நம்மக்கிட்ட ஒரு நார்மல் ஓவன் இருந்தாவே இதை நீங்கள் செய்யலாம். அதுவும் இல்லாமல் இது பியோர் வெஜிடேரியன் தான். எக்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா வருமானு யோசிக்குவாங்க. எக்ஸ் எதுவுமே போடலனாலும் அந்த கேக்ஸ் வந்து அவ்வளோ சாஃப்டாகவும் அவ்வளோ நல்லாவும் இருக்கும் இதில். இப்போ இதில் ஊற்றிட்டு மேலே வந்து கொஞ்சம் அந்த மாதிரி சாக்கோ சிப்ஸும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது ஃப்ளேவர் கொடுக்கும் கொஞ்சம் நல்லா. இப்போ அடுத்து நான் ஓவனில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓவனில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு 180 டிகிரி வச்சுட்டு நம்ம வந்து டைமர் வந்து செட் பண்ண போகிறோம். இந்த ப்ராடக்ட் வந்து ஏர் ஃப்ரையர் வித் ஓவனு இருக்குது. அதனால் இதில் வந்து ஏர் ஃப்ரையும் பண்ணிக்கலாம், மற்ற டைப் ஆஃப் ரோஸ்ட்டு மற்ற இதுவும் ஃப்ரைஸும் பண்ணிக்கலாம், பேக்கும் பண்ணிக்கலாம். நம்ம கேக்ஸும் பேக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் வந்து பேக்குன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் வந்து 180 டிகிரி வச்சுட்டு டைமர் வந்து நான் 15 மினிட்ஸ் நான் வச்சுட்டு ஆன் பண்ண போகிறேன். வீடியோவில் பார்க்குறதுனால நம்பர்ஸ்லாம் பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்குது. 15 மினிட்ஸில் வந்து அதே பேக் ஆகிடும். பேக் ஆனவுடனே சப்போஸ் உங்களுக்கே தெரியும் அது 15 மினிட்ஸில் பேக் ஆகிடும். ஆகலைன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா ஃபுல்லாக நமக்கு நல்லா ப்ரௌனிஷாக வரும். சப்போஸ் ஒரு சிலருக்கு வந்து ஒயிட்டாக இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க. அவங்க வந்து கரெக்டாக 15 மினிட்ஸ்லேயே வச்சுட்டா எடுத்துடலாம். ஒரு சிலருக்கு கொஞ்சம் ப்ரௌனிஷாக வேணும் அப்படின்னு யோசிப்பாங்க கப் கேக்ஸு. அவங்க வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பேக் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். வெரி ஈஸி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து நமக்கு
பசங்க வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போது அவங்களே இதை விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது வந்து என் டாட்டரே பண்ணது. நான் சொல்ல சொல்ல அவளே இதை செஞ்சது. எப்படி செய்யணும்னு கேட்டு அவளே செஞ்சது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், சூப்பரான எக்லெஸ் கப் கேக்ஸ் வந்து நமக்கு வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.